அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியதாவது: மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள், அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள், அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் பொழுது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும் பொழுது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடுகின்றவன் தான் மனிதன் என்கின்ற வைரமான வார்த்தைகளை வைரமுத்து சொல்லுவார். சுற்றவில்லை என்றால் பூமி நிலைக்காது. சுடவில்லை என்றால் நெருப்பு சாம்பலாகிவிடும். போராட்டம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில், அவன் சன்னியாசியாக இருந்தாலும் சரி, சம்சாரியாக இருந்தாலும் சரி, இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஒரு முறை ஆத்துல தண்ணி வேகமா போயின்னு போயிட்டு இருந்தப்போ மீன் குஞ்சுகள் அந்த ஆத்து தண்ணிக்கு எதிராக நீச்சல் போட்டு கொண்டிருந்தன. அப்போ ஒரு அடி முன்னால போது ஆத்து தண்ணியுடைய வேகத்தில் இந்த மீன் குஞ்சுகள் 2 அடி பின்னே வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த மீன் குஞ்சுகள் தங்களுடைய போராட்டத்தை விட்டுவிடவில்லை. மறுபடியும் முன்னால போது, மறுபடியும் பின்னால வருது. இது நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு கொக்கு இதை பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துக்கிட்டே இருந்து அந்த மீன் குஞ்சுகள் இடத்திலே சொல்லுகின்றது: எதுக்காக வர்ற தண்ணியில எதிர்த்து நின்று நீங்க முன்னேறணும்? தண்ணி எந்த வழியில போதோ அதுல நீங்க போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னப்போ அந்த மீன் குஞ்சுகள் கொக்கை பார்த்து சொன்னதான்: நாங்க என்ன செத்து போன மீன்களா? நாங்கள் என்ன செத்து போன மீன்களா? அடித்து செல்லுகின்ற தண்ணீரில் அப்படியே செல்வதற்கு நாங்கள் உயிருள்ள மீன்கள், போராடுவோம், எங்களுடைய இலக்குகளை தேடி செல்லுவோம் என்று சொன்னலவா. அந்த மீன்களுக்கே அந்த எதிர் நீச்சல் போடுகின்ற துணிவு இருக்கின்றது என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவோ போராட வேண்டிய குணம் இருக்க வேண்டும் என்பதை இதை எடுத்து சொல்லுகின்றது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே
போராட்டத்திற்கு பெயர் போனவர் பிடெல் காஸ்ட்ரோ. பிடெல் காஸ்ட்ரோ கியூபாவினுடைய அதிபராக மாறிய பொழுது அமெரிக்கா தேசம் அவரை 638 முறை கொல்ல நினைத்தது. 638 முறை. ஏனென்றால் அமெரிக்க தேசத்தின் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுத்து அவர் அமெரிக்க தேசத்தின் கம்பெனிகள் பிடித்து கொண்டிருந்த நிலத்தை எல்லாம் தன்னுடைய மக்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அவர்களை நாட்டை விட்டு விரட்டி தனக்கென்று ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பொழுதோ பிடெல் காஸ்ட்ரோவை கொல்வதற்காக 638 முறை அவர்கள் ட்ரை பண்ணாங்க. அப்போ பிடெல் காஸ்ட்ரோ சிரித்து கொண்டே சொல்லுவாராம், ஒலிம்பிக்கில் வந்தோம் சாவை வெற்றி கொள்ளக்கூடிய ஒருவனுக்கு மெடல் கொடுத்தாங்கன்னா எனக்கு தான் கொடுக்கணும். அவர் புகைக்கின்ற சுருட்டிலிருந்தோ அவர் பயன்படுத்துகின்ற கிரீமில் இருந்தோ அவர் யூஸ் பண்ற பேஸ்ட்ல இருந்தோ எல்லாவற்றும் அவர் போடுகின்ற ட்ரெஸ்ல இருந்து எல்லா இடத்திலும் கொடுமையான விஷத்தை கொண்டோ காஸ்ட்ரோவை கொல்வதற்கு 638 முறை ட்ரை பண்ணாங்க. அப்ப அவர் சொல்லுவார், அந்த போராட்டம் தான் என்னையும் என்னுடைய நாட்டையும் இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றதோ. போராட்டம் போராட்டம் இல்லை என்றால் ஒரு மனிதன் செத்த மீனுக்கு சமம். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. 2000 வருடங்களுக்கு பிறகு நாம் இங்கே ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்றால், தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய போராட்டம். பரிசேயர்களோடு அவர் போராடினார், சதிசேயர்களோடு போராடினார், மறைநூல் அறிஞர்களோடு போராடினார், யூத சமுதாயத்திலே இருந்த மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக அவர் போராடினார். அவர் பாவிகளோடு உண்கின்றார். இவரெல்லாம் ஒரு இறைவாக்கினரா? இதோ பாவி அவருடைய காலை கழுவுகின்றார். இவரெல்லாம் என்ன இறைவாக்கினார்? சாப்பிட அழைத்த சீமோன் அவரை ஏளனமாக பேசினார். இயேசு கிறிஸ்து அப்பொழுது கூட ஒன்றை சொல்லுகின்றார், இதோ நான் நீதிமான்களை அழைக்க வரவில்லை, பாவிகளையே அழைக்க வந்தேன். அதனால்தான் மத்தேயுவை அவர் தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்ட பொழுதோ யூத சமுதாயத்திலே இருந்த ஆன்மீகவாதிகள், சோஃபார் ஆன்மீகவாதிகள் அனைவருமே அவரை கேலி செய்தார்கள், ஏளனம் செய்தார்கள். ஆனால் அந்த போராட்டம் தான் இயேசு கிறிஸ்துவை உருவாக்கியது என்று சொல்லலாம். அவர் என்ன தப்ப பண்ணுவாரு? ஓய்வு நாள்ல இதெல்லாம் செய்யறாரு, அவர் என்னென்ன தப்பு பண்ணுவாரு, அதை பார்ப்பதற்காகவே ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால் சென்று கொண்டே இருந்ததோ. நம்ம நினைச்சுக்கிறோம் இயேசு கிறிஸ்து ரொம்ப ஈஸியா வாழ்ந்துட்டாருன்ட்டு. இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு அனுதினமும் ஒரு போராட்டம் இருந்ததோ. அனுதினமும் எப்பொழுது அவர் பொது வாழ்க்கையை தொடங்கினாரோ அன்றிலிருந்து கல்வாரியிலே சாகின்ற வரை போராடி கொண்டே இருந்தார். நாம் விவிலியத்திலே ரொம்ப பெரிய ஆட்களாக, மாபெரும் மனிதர்களாக பார்க்கின்றோமே, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஒரு பழக்கமான பல தெய்வங்களை கும்பிட்டு கொண்டிருந்த ஒரு ஊர் என்கின்ற இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். யாவே கடவுள் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வா, நான் உன்னை பெரிய இனத்திற்கு தலைவனாக்குகின்றேன் என்ற பொழுதோ யோசிச்சு பாருங்க, முடியுமா அது? அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய போராட்டம். அவர் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அவருடைய மனைவி சொல்லி இருப்பார், அவருடைய ஊழியக்காரர்கள் சொல்லி இருப்பார்கள், எதுக்கு உங்களுக்கும் வயசாயிடுச்சு, இந்த வயசான காலத்தில் எதுக்காக போகணும்? ஆனால் அந்த போராட்டத்திலே அவர்
முன்னெடுத்து சென்றதினால்தான் இன்றைக்கு நாம் ஆபிரகாமை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். மோயிசனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவருடைய பிறப்பு கூட ஒரு போராட்டம். பார்வோன் மன்னன் இஸ்ராயல் மக்களுடைய பிள்ளைகளை எல்லாம், தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் வெட்டச் சொல்லுகின்றான். அப்பொழுதோ அவனுடைய தாயும் அவனுடைய சகோதரி மிரியமும் அவனை அந்த ஆற்றிலே விட்டு விடுகின்றார்கள். நயல் நதி ஆற்றிலே அந்த குழந்தை அந்த பெட்டகத்திலே சென்று கொண்டிருக்கின்றதோ. பார்வோனுடைய அரண்மனையிலே மோயிசன் வளருகின்றார். அதுக்கப்புறம் கடவுளால் அழைக்கப்படுகின்றார். கடவுள் இடத்துல அவர் சொல்றாரு, கடவுளை என்ன போய் கூப்பிடுற? ஏன்னா நான் திக்குவாயன், என்னால பேச தெரியாது. அதுவும் பார்வோனுக்கு எதிரா, அவ்வளவு பெரிய அரசனுக்கு எதிரா நான் போய் எப்படி பேச முடியும்? போராட்டம், பெரிய போராட்டமாக இருந்தது. ஆனால் கடவுள் அவரை அழைத்தார். அந்த போராட்டத்தை அங்கே மோயிசன் எடுத்துக்கொண்டார். எரேமியா சிறைவாக்கினருடைய வாழ்க்கையை பாருங்க. எரேமியா சிறைவாக்கினர் அழைக்கப்படுகின்ற பொழுதோ எரேமியா சொல்லுகின்ற, நான் சின்ன பையன், 10 வயசு பையன், நான் என்னத்தை போய் இவங்களுக்கு இறைவாக்கு உரைப்பதோ? என்னை கேலி பண்ணுவாங்க, கல்லால் அடிப்பாங்க. அப்பொழுதுதான் யாவே கடவுள் சொல்லுகின்றார், அடே உன்னை நான் இப்போ கூப்பிடல, உன் தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே நான் உன்னை குறிச்சிட்டேன். யார் எதிராக உனக்கு முன்பாக நிற்க முடியும்? நீ என்னுடைய வார்த்தைகளை போய் சொல்ல போற, போ. அவரை தூக்கி பால் கிணற்றுல போடுறாங்க. அப்ப அவரு கடவுளை பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு தேவையாயா? புலம்புறார். புலம்பலாகமம் புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அது இறைவாக்கினர் எரேமியாசனுடைய புலம்பல்கள். நீ சொல்ற வார்த்தைகளை என்னால சொல்லாமலும் இருக்க முடியல, போராட்டம். ஆனால் இன்றைக்கு எரேமியாஸ் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாக நமக்கு கருதப்படுகின்றார். அன்னை மரியாள் வாழ்க்கையும் ஒரு போராட்டம். சின்ன பொண்ணு, கப்ரியேல் வானதூதர் சொல்லுகின்றார், இதோ நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எத்தனையோ பெண்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்போ அந்த யூத சமுதாயம் ஒரு ஆண் மகனை திருமணம் செய்யாமல் கர்ப்பமானால் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டாம். எவ்வளவு ஒரு கலக்கம் ஒரு சின்ன பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அங்கேயும் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திலே அன்னை மரியாள் வெற்றி கண்டாள். அதனால்தான் இன்றைக்கு நாம் அனைவருக்கும் ஒரு தாயாக அவள் இருக்கின்றாள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு போராட்டம். போராட கத்துக்கணும். தனி மனித வாழ்க்கையிலே போராடணும். நல்லதை செய்ய நினைக்கின்ற பொழுது 4 பேர் உன்னை காரி மொழிவாங்க. இயேசு கிறிஸ்து காரி மொழிலையா? திட்டலையா? இயேசு கிறிஸ்துவ அடிக்கலையா? ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்ததினால் அவர் பின்வாங்கினாரா? உன்னை பற்றி இல்லாதது பொல்லாதது அனைத்தையும் பேசுவார்கள். இயேசு கிறிஸ்து அதே மாதிரி தான் பேசினாங்க. போராட்டம். இன்றைக்கு புனித சின்னப்ப சொல்றாரு, எனக்குள்ள ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் நல்லது செய்ய முடியவில்லை. நான் தீயதை செய்யறேன். நான் நல்லவனா வாழ நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. பல இளைஞர்கள் இளம் பெண்கள் இன்னைக்கு சொல்றாங்க, பல சமயத்தை நான் நினைக்கிறேன் ஃபாதர், நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃபாதர், இந்த செல்போனை பார்க்குறேன், இதை பண்றேன், அதை பார்த்த உடனே என்னுடைய நம்பிக்கை போய்விடுகின்றதோ. போராட்டம்.
இன்றைய நற்செய்தி வாசகம் கூட பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு போராட்டமான ஒரு நிலை சொல்றாரு. ஏம்பா இந்த சைடு இருந்து காத்து வந்ததுன்னா மழை வரான்றீங்க, மழை பெய்யுது. தெற்குல இருந்து காற்று வந்ததென்றால் உடனே வெப்பம் வரான்றீங்க, அதுவும் நடக்குது. ஆனா உங்க முன்னால இதோ மெசியா நான் நிற்கின்றேன், என்ன உங்களுக்கு தெரியலையா? அவங்களோட போராட வேண்டியிருந்ததோ, அனுதினமும் அவர் போராட வேண்டியிருந்ததோ. ஆனால் அந்த போராட்டத்தில் அவர் வெற்றி கண்டார். இதைதான் சங்கீதத்திலே 90வது சங்கீதம் 14வது அதிகாரத்தில் வசனத்தை நாம் எடுத்து வாசித்தோம் என்றால் 90வது சங்கீதத்தில் அருமையா சொல்லப்படுகின்றதோ, இதோ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ போராடுகின்ற பொழுதோ என்னை நீ சார்ந்திருந்தால், வார்த்தைகளை பாருங்க, என்னை நீ சார்ந்திருந்தால் நான் உன்னை விடுவிப்பேன், என் பெயரை நீ அறிந்திருந்தால் உன்னை நான் காப்பாற்றுவேன், என்னை நோக்கி நீ கூப்பிட்டால் உன்னுடைய ஜெபத்தை கேட்பேன், உன்னுடைய துன்ப வேளையில் உன்னோடு இருப்பேன், உன்னை தப்புவித்து உன்னை பெருமைப்படுத்துவேன். சங்கீத ஆசிரியர் எழுதுகின்றார். வாழ்க்கையில் நம்மளுக்கு போராட்டத்தில் நாம் கடவுளை கைவிடக்கூடாது. உலகமே நம்மளை தூற்றினாலும் பரவாயில்லை, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய மனசாட்சிக்கோ நாம் நற்செய்தியினுடைய வேல்யூஸை கடைபிடித்திருந்தோம் என்றால் அவர் பார்த்துக்குவார். அதுதான் அவர் சொல்றார் பாருங்க, 90வது சங்கீதத்தில் 14வது வசனம், வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. என்னை ஒருவன் சார்ந்திருந்தார் என்றால் அவனை நான் விடுவிப்பேன். வேற யாரையும் சார்ந்திருக்காத. உனக்கு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுதோ இந்த நக்கரநாதரை பிடிச்சிக்கோ, இல்லை என்ன மாதாவை பிடிச்சிக்கோ. என் பெயரை அவன் அறிந்திருந்தான் என்றால் அவனை நான் காப்பாற்றுவேன், என்னை கூப்பிட்டால் அவனுடைய ஜெபத்தை கேட்பேன், துன்ப வேளையில் அவனோடு இருப்பேன். உன்னோட யார் இருக்கிறாரு? கடவுள் இருக்கின்றார். இதை விட என்ன வேணும்? அவனை தப்புவித்தோ அவனை நான் பெருமைப்படுத்துவேன். அதே தான் புனித சின்னப்பா ரோமையருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே சொல்லுகின்றார். நீ வேதனைப்படுகின்ற பொழுதோ, போராடுகின்ற பொழுதோ நீ பொறுமையை கற்றுக்கொள்கின்றாய். அந்த பொறுமையில் நீ மனதிடத்தை பெற்றுக்கொள்கின்றாய். அந்த மனதிடத்தில் இயேசுவை பற்றி கொள்கின்றாய். நம்மளுக்கு போராட்டம் வருகின்ற பொழுதோ நான் பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், மனதிடத்தோட இருக்கணும். இயேசு கிறிஸ்து இதை தான் செய்தார். நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கும் யூத சமய தலைவர்களுக்கும் போராட்டம் நடந்த பொழுதோ அவர் தனிமையான இடத்திற்கு சென்றார், ஜெபித்தார், தன்னுடைய தந்தையோடு உறவை பலப்படுத்தினார். நீங்களும் குடும்பத்தில் எவ்வளவோ போராடுறீங்க, அனுதினம் போராடிட்டே இருக்கிறீங்க. வடிவேல் ஜோக் ஒன்று நல்லா இருக்கும். ஒரு மனுஷன் வெளியில போயிட்டு உள்ள வர்றதுக்குள்ள எவ்வளவோ பேரை சந்திக்க வேண்டியிருக்கு. அதே போல்தான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை பட்டு கொண்டிருப்பீர்கள், வேதனைகளை பட்டு கொண்டிருப்பீர்கள், போராடிட்டு இருப்பீங்க. பல சமயத்தில் கணவனும் மனைவியும் அன்போடு வாழணும், கணவன் மனைவி கிட்ட போராடிட்டு இருப்பீங்க, மனைவி கணவன் கிட்ட போராடி இருப்பீங்க, பசங்க பிள்ளைகளோட அப்பா அம்மாவோட போராடிட்டு இருப்பீங்க. போராட்டம் தான் வாழ்க்கை. ஆனால் அந்த போராட்டத்திலே நீங்கள் கடவுளை பற்றி கொள்ளுங்கள், திருஇறுதி ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அந்த இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அன்பும் நீதியும் பாசமும் உங்களை காப்பாற்றும். உலகமே உங்களை ஏசினாலும் அந்த கடவுள் முன்னிலையில் நீங்கள் பரிசுத்தமானவங்களா இருந்தீங்கன்னா எல்லாம் ஒரு காலத்தில் விளங்கும். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, போராட்டம் தான் வாழ்க்கை. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் போராடினார், அன்னை மரியாளும் போராடினாள், புனித சின்னப்பரும் போராடினார். இவர்கள் அனைவருமே
கடவுளை பற்றி கொண்டார்கள். நாமும் கடவுளை பற்றி கொள்வோம். தனி மனித வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் நாம் கடவுளோடு இருந்தோம் என்றால் வெற்றி பெறுவோம் என்கின்ற எண்ணத்தோடு தொடர்ந்து ஜெபிப்போம்.